அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டும் நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நமது உயிரை எடுக்கும் போது மலக்குல் மௌத் கட்ட விரல்லேருந்து அப்படியே உயிரை எடுப்பாங்க. நரம்பு எலும்பு சதைகள் எல்லாத்துலேயும் பின்னி பிணைக்கப்பட்டு இருக்குது உயிர். அப்படியே உயிரை வாங்குவாங்க. கண்ணு அது வெளியாகும். அப்போ உயிர் போகும்பொழுது தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மள்டேன்னு வெளியே போகிறத அந்த மனிதன் பார்ப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிரை மலக்குல் மௌத் எடுக்கும் பொழுது வலிக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், எண்ணெயில் முடி விட்டு எடுத்தால் எந்த அளவுக்கு லேசாக வருமோ அந்த மாதிரி உங்கள் உயிரை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்தில் நம்மளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்துமார்களுக்கு எப்படி இருக்கும், உயிரெடுக்கும் போது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு மலக்குல் மௌத் சொல்லும் பொழுது, எனக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்துமார்கள் அனைவர்களுடைய வலியையும் வைத்து என் உயிரை எழுன்னு சொன்னாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது மலக்குல் மௌத்துக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நல்லடியார்களுக்கு உங்களை மாதிரி நாங்கள் உயிரை எடுக்கிறோம் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொன்னாங்க. அப்போது உயிரை எடுக்கும் பொழுது ரொம்ப லேசாக எடுத்ததுக்கே வலிச்சிருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நான் கெட்டடியார்களுக்கு எந்த மாதிரி உயிர் போகும்போது இருக்குங்கிறது அல்லாஹ் தான் அறிவும். இந்த உயிரை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது வானத்தில் ஒரு புக்கு இருக்குது, பூமிக்கு அடியில் ஒரு புக்கு இருக்குது, இன்ஜில் சிஞ்சில். சொர்க்கவாதிகளை வானத்தில் உள்ள புக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிய வைக்க சொல்கிறான். நரகத்துக்கு போகிறவர்களை பூமிக்கு அடியில் ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் பதிய வைக்க சொல்கிறான். நரகம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த உலகத்தை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். நரகத்தில் ஊடு இருக்கும், நெருப்பால் ஆக்கப்பட்ட ஊடு. நரகத்தில் போர்வைகள் வழங்கப்படும், அதுவும் நெருப்பால் ஆக்கப்பட்ட போர்வை தான். மனிதர்களும் கருக்களும் தான் அந்த நரகத்தினுடைய நெருப்பாக இருக்கும். நரகத்தில் வானவர்கள் வேதனை செய்கிறாங்கல்ல, அது உங்களுடைய நண்பனை நீங்களே வேதனை செய்யுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளோட வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, கிராமின் காத்திமீன், அவர்கள் தான் வேதனை செய்கிற மாதிரி தெரியுது. தண்ணீர் கேட்கும் பொழுது சுடு தண்ணி தான் கொடுக்கப்படும். அந்த தண்ணியை குடித்தா குடல் கலண்டிக்கிட்டு போவோமா, அந்த அளவுக்கு அது ஹீட்டாக இருக்கும். மனிதன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், உயிர் போகாது. அந்த நெருப்பு எரிஞ்சி தன்னுடைய உடம்பு வீணாக போகும்பொழுது புதுசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உடம்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். யுகா யுகா காலமெல்லாம் நரகத்தில் தங்கி விடுவார்கள். இந்த உலகத்தில் எங்களை நீங்கள் மறந்தீர்கள், உங்களை நாம் மறக்கிறோம் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். சொர்க்கலோகம் பிரமாண்டமாக இருக்கும், சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் விரும்பியதை உண்ணலாம், பருகலாம், சிறப்பான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே கிடையாது. நல்லதும் கெட்டதையும் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். நல்லது செஞ்சால் சொர்க்கம், கெட்டது செஞ்சால் நரகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உங்களையும் என்னையும் நல்லது செய்யக்கூடியவர்களாக ஆக்கி நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனல் ஒரு வசதி இல்லாத சேனல். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த சேனலுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.